நிறைய குழந்தைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. சின்ன 4 வயசு 5 வயசு குழந்தைங்களுக்கு முன்னாடி பல்லெல்லாம் ஃபுல்லா கருப்பா இருக்கும். பல்லுக்கான ஒரு அறிகுறியே இருக்காது. நிறைய சாக்லேட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வாங்கி தந்தாங்க, பல்லு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அத மாதிரி சில குழந்தைங்களை கிளினிக்கு கூட்டிட்டு வருவாங்க, இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் பேரண்ட்ஸ் வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க, அதுவா விழுந்து அதுவா எப்போ முளைக்குதோ அது நல்லா முளைக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான கேரிஸ்க்கு தான் வந்து நாங்க வந்து ராம்பண்ட் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில்ல ஃபீட் பண்றாங்கல்ல குழந்தைங்களுக்கு, அதுல வந்து அந்த பால்ல சக்கரை போட்டு நைட் டைம்ல குழந்தைங்க தூங்கும்போது அப்படியே வாயில மட்டும் வச்சிடுவாங்க. அந்த குழந்தைங்க அப்படியே அதை குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பால் வந்து அவங்க வாயிலே தான் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் அந்த சின்ன குழந்தைங்களோட பல்லு அந்த எனாமல் மேல ஆக்ட் ஆயிட்டு ஃபுல்லா அந்த எனாமல் அரிச்சிட்டு அது அப்படியே கருப்பு கருப்பு கருப்பா இருக்கும். பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த பல்லு வலி அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசுலேயே வந்துடும். ஸோ நீங்க பாட்டில்ல ஃபீட் பண்றதே ஃபர்ஸ்ட் தப்புன்னு தான் சொல்றாங்க. அப்படி நீங்க ஃபீட் பண்ணாலும் நீங்க வாயை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்கள தூங்க வைக்கணும். ஸோ அந்த தூக்கத்திலே பால் தரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு பழக்கம். நிறைய பழக்கம் குழந்தைங்களுக்கு இதை மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த வயசுலேயே நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணி அதுக்கான சில ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்பொழுது அவங்களுடைய அந்த ஓரல் ஹைஜீனு, அதுக்கப்புறம் அவங்க அவங்க அந்த பல்லோட ஹெல்த் அதெல்லாம் வந்து சின்னதுலேருந்தே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம கிளினிக்கோட நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். என்னன்னாலும் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.